இறைவனுக்கு மாஷா அல்லா. இப்போது எல்லா புகழும் இறைவனுக்கு மாஷா அல்லா. இப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இஸ்லாம்னா ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. இஸ்லாமுக்குள்ளே வரணும். இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா, நான் பப்ளிக் எக்ஸாம் அப்போது மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவ் அப்போது நான்லாம் படிக்கலாம் மாட்டேங்க, சும்மா ஊர் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். வீட்டில் இருந்து பசங்களோட ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்போ 3 நாள் லீவு, அதாவது 2 புக்கு 2 வால்யூமு 3 நாள்லாம் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு நாள் படித்தேன், அதுக்கு மேலாம் படிக்க முடியல, உட்கார முடியல. அப்புறம் பார்த்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இவன் என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கே படிக்க மாட்டேங்கிறான், இவன் ஃபெயிலு கீழே ஆயிடுவானா, அவங்களுக்கு பயமாயிருச்சு. அவங்க கடைசி நாள் ஃபுல்லாக படிக்கலை. எங்கள் அப்பா மாஸ்க்கு கூப்பிட்டு போனார். என்ன மாஸ்க் கூப்பிட்டு போய் பாடம் போட வச்சிட்டாங்க. பையன் படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், பையன் பாஸ் ஆகுது ஆகணும். அவர் ஆஃபீஸ்க்கே போகல, லீவை போட்டு என் கூட உட்காந்துட்டார். சரி, இவர் ஏதோ பயப்படுறாரு. சரி, எனக்கு இன்னும் மாஸ்க்கு எல்லாம் பாடம் போடுறதுல ஒரு நம்பிக்கை கிடையாது அப்போ. ஆனால் சரி, அப்பா சொல்கிறாரு, ஒரு ஸ்கூட்டி பெப்பு வச்சுருப்போம். அந்த ஸ்கூட்டி பெப்பு நல்ல ஒரு ரெட் கலர் வண்டிங்க. அந்த நம்பர் TN30E2000. அந்த நம்பரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் சின்ன வயசில் சீக்கிரமாகவே 2 வீலர்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஜாலியாக எடுத்து ஓட்டுவேன். அப்படியே யாரும் எல்லாம் எனக்கு சொல்லிலாம் தரல, நானாக எடுத்து ஜாலியாக ஃப்ரீயாக அப்படியே ஓட்டுவேன். அப்பயும் எங்கள் அப்பா, நான் எடுத்துகிட்டு வண்டிக்கு போயிடணும். ஆக்சுவலாக ஸ்கூல் பக்கத்தில் தான், லிட்டில் ஃப்ளவர்னு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு. அங்கே தான் பப்ளிக் எக்ஸாம். நான் படித்தது ஸ்ரீ சாரதா பாலமந்திரில். அது ஒரு ஹிந்து ஸ்கூல், அதாவது ராமகிருஷ்ணர் சாரதாதேவி வழியாக வந்த ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் இன்னொருத்தவங்க அதாவது தத்து கொடுத்தது அதாவது அந்த ஊரில் கெத்தாக வாழ்ந்த ஒரு பெண்மணி பசங்க படிப்புக்காக தத்து கொடுத்த ஒரு இடம் அது, ஸ்ரீ சாரதா பாலமந்திர் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு பெருமை மிக்க ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பாடம் போட்டார். பாடம் போட்ட பாய் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு. அவர் நல்ல ஒரு சைஸாக நல்லா குண்டாக இருந்தாப்புல. சரி அப்படின்னு போயிட்டு போனேன். அவங்க எதாவது பண்ணி தண்ணி வேறு டுப்புக்குன்னு அடிச்சு விட்டாங்க. சரி, என்னன்னா இவர் தண்ணி வேறு அடிச்சு விட்றாங்க, நமக்கு வேறு நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஏதோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். அது மற்றவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுது, அவ்வளோதான் விஷயம். அவர் அடித்து ஏதாவது இப்படின்னு துப்புப்பா அப்படின்னாரு. சரி அப்படின்னு பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப படிக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வேறு வந்துட்டாங்க. என்னப்பா இவன் இப்படி இருக்கான், நாளைக்கு பாஸ் ஆவானானே தெரில அப்படின்னாங்க. சரி அப்படின்னு பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்தா அந்த இயர் 2010ங்க நான் எழுதுனது. ஹையர் செகண்டரி எக்ஸாம் 2010 எழுதுனேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி அப்படின்னு ரிசல்ட் வரட்டும்னு நான் பார்த்தேன். மேக்ஸில் அடித்து சென்ட்டோம் 200 வாங்கினேன். அப்போ மொத்தமே 1547 பேர் தான் 200 வாங்கியிருந்தாங்க. சரியா, இருக்கிற வரலாற்றுலேயே சென்டம் ஸ்கோர் பண்ண பர்சன்டேஜ் அப்போ ரொம்ப கம்மி. அன்னைக்கு ஆரம்பித்தது இஸ்லாமுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு. அது 3 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஆரம்பிச்சது இல்லையா, அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அது என்னைக்கு அப்படின்னா, டேட்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 14, 2010ங்க. அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அன்னையிலேருந்து அப்படியே வந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, ஃபாத்திமா ஹுமாரியான்னு அவங்க பேர். அவங்க ஆக்சுவலாக ஹக்கீம் பாய்க்கு அவருக்கு தெரியும். அவங்க என்னோட நல்லா, அதாவது முஸ்லீம் பெண்கள் கொஞ்சம் வாலண்டியராக பேச மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஆனால் நம்மளாக பேசினோம்னா அதுவும் கரெக்டாக நேக்காக தான் பேசணும். அவங்ககிட்ட எங்கே போய் பேசினாலும் லாக்கை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியாது. அவங்ககிட்ட நான் ப்ரொஃபஷனலாக பேசிகிட்டு இருப்பேன். அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல டைப் ஆக்சுவலாக. அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது இந்த இஸ்லாம் கேள்வி, அதாவது ஹக்கீம் பாயை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருந்தாங்க. நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்ட்டாங்க டக்குன்னு. எனக்கு சரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னா இவங்க இப்படி கேட்குறாங்களே நம்மக்கிட்ட, நம்மளை பார்த்து அப்படின்ட்டு. சரி ஓகே, நானும் எனக்கு ஒருத்தர் தப்பு நான் தப்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் டக்குன்னு ஏற்றுக்குவேன். சரி, இப்போ நம்ம பண்ணுறது தப்பு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்ப கூப்பிட்டு பேசினேன். நான் ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்காண்டி தான் உன்ட்ட இதெல்லாம் கேட்டேன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு.
அதுக்கப்புறம் வந்து அப்படியே சில நாட்கள் போச்சு. போன பிறகு மேனேஜர் வந்து டப்புன்னு கூப்பிட்டாரு. மேனேஜர் பேர் வந்து விஜய். டப்புன்னு கூப்பிட்டு ஒரு பக் இருக்குப்பா, சுமிட்டோமில் போய் பாரு அப்பா அப்படின்னாரு. சரி பார்ப்போம். அவங்க சுமிட்டோமோ வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. சுமிட்டோமோ வந்து ஒரு கிளைண்ட்டு எங்கள் கம்பெனியில், ஒரு ஜாப்பனீஸ் கிளைண்ட்டு. அவன் வந்து நீங்கள் வந்து என்னை பாருங்கள், இந்த பக்கை பாருங்கள் அப்படின்னாங்க. சரி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஏற்கனவே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரீப்ரொடியூஸ் பண்ண இஷ்யூவை நாங்கள் வந்து திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ போனோம்னா நம்ம ஹக்கீம் பாய், அப்போ தான் வந்து முதல் சந்திப்பு. ஹக்கீம் பாய் வந்து ஏற்கனவே ஆக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அது என்னன்னா அதில் அவங்க மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மேனேஜர் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் போடுங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 2 நிமிஷங்க, இப்போ தான் வந்து இஷ்யூ கொடுத்துருக்குறாங்க. 2 நிமிஷம் இப்படி போயிட்டு வந்தோடனே ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. யாராலையும் முடிக்க முடியும்? 2 நிமிஷம் தான். அதான் இப்படி ஒரு வாக்கு போய் இப்படி வாக்கு வந்துட்டு தம்பி முடிச்சியாப்பா அப்படிங்கிறாங்க. யாரைங்க முடிக்க முடியும்? இன்னும் செட்டப் எதுனே தெரியல, அதுக்குள்ளே முடிச்சிட்டியா போனால் யாரால முடிக்க முடியும்? சரி அப்படின்ட்டு அவங்க ஒரு ஷார்ட் டைம் போடு. அவங்க வேற, நான் இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருப்பேன். அவங்க வேறு என் மேனேஜர்கிட்ட ஏற்றி விட்டாங்க. என் மேனேஜர் காண்டாயிட்டு, என் மேனேஜர் ஆக்சுவலாக எனக்கு அசைன் பண்ண பக்கை பிடுங்கி இன்னொருத்தட்ட கொடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக பக்கை உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணது நான், பேர் போட்டு வந்து இன்னொருத்தருக்கு. இந்த அம்மா பண்ண வேலையை பார்த்தீங்களா? பக்கு வந்து என் பேர் தான் கடைசி வரைக்குமே போட்டிருந்தாங்க. அது ஏதோ மாற்றி போட்டு விட்டாங்க. சரி நான் இப்போ எனக்கு சரி ஓகே இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப போய் மேனேஜர்கிட்ட கேட்டேன். மேனேஜர் வந்து ஆமாம் உன் பேரில் தான் இருந்துச்சு அப்படின்னாரு. சரி ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவரும் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ ஹக்கீம்பாய் சந்தித்தப்போ தான் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டேன். அதாவது ஹக்கீம்பாய்கிட்ட நான் பார்த்த தெளிவு, அதாவது சக மனுஷனை அவர் பார்க்குற விதம் நான் யார்ட்டையும் பார்க்கலைங்க. அதனால தான் நான் சில கேள்விகளை கேட்டேன் அவர்கிட்ட. அதாவது இஸ்லாம் ரீதியாகவே, அதாவது 786 நம்பர்னால் என்ன, வந்து நிறையா விஷயம் கேட்டேன். ஃபுல்லாக இஸ்லாம் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு. அதாவது எனக்கு இசைனா வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நான் ஆல் டைம் வந்து மியூசிக் தான், சாங்ஸ் தான் கேட்டுருப்பேன். இங்கே நீங்கள் என்னை பார்த்தா கூட பார்த்துருக்கலாம். அப்படி சாங்ஸ் வந்து நிறையா கேட்டுகிட்டு இருக்கிறப்ப ஹக்கீம் பாய் வந்து ஒன்று சொன்னார், மியூசிக் இஸ் ஃபார்பிடன் இஸ்லாம். போச்சுங்க அங்கே எனக்கு என் பிலீஃப் சிஸ்டமே உடஞ்சி போச்சு. ஏங்க என் வாழ்வாதாரமே மியூசிக் தான், அதில் போய் கை வச்சிங்கன்னா எப்படிங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, மியூசிக் இஸ் ஃபார்பிடன் இன் இஸ்லாம். பார்ப்போம், ஏதாவது நமக்கு எதாவது ஒன்று வரும். சரி ஓகே, அவர் சொல்கிறதையும் வாங்கி வச்சுக்குவோம். எதையுமே விடக்கூடாதுங்க லைஃப்பில். அதாவது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கு பின்னாடியுமே காரண காரியங்கள் நிறையா இருக்குது. இந்த காரண காரியங்களை அனுமானிக்கிற டைமென்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாமே இருக்குது இங்கே. காரண காரியங்களை அனுமானிக்கிற டைமென்ஷனை நம்ம இருக்குமா தான் பார்க்கணும். படைச்சவன் ரொம்ப புத்திசாலி. அதாவது இங்கே நான் வந்தனையே வந்து நான் யோசித்தேன், இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம்லாம் பேசுவோம், நமக்கு இந்த ஃப்ரீடம் இருக்குமா அப்படின்னு. உடனே பாய் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அவர் போக்கில் விட்டுருங்க அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதாவது அதான் நான் வந்து யார் சொன்னாலும் எதாவது கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சொன்னாலே கேட்க மாட்டேன். அதாவது அப்பா அம்மா சொல்லி நியாயமாக வாஸ்தவமாக இருந்தால் கேட்கலாம். மற்றபடி வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் எதையுமே கேட்க மாட்டேன். நான் இதுதான் என் நேச்சர். நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது என் கூட பழகினே, நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்களே. அதாவது சில பேர்லாம் என்ன நினச்சிக்கோங்கன்னா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டு, வந்து எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது என்னென்னா, நான் உங்களோட வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சளவு ஒரு டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோதான். அதை வந்து பார்க்குறப்போ வந்து அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, அவ்வளோதான் பிரச்சனை. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம இந்த மாதிரி காட்டிக்கலாம் கூடாது, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம டேலண்ட்லாம் வந்து காட்டக்கூடாது. அதாவது இந்த ஃப்ரோசன் படம்னு ஒரு அனிமேஷன் படம் இருக்குங்க, 2015 வந்த ஃப்ரோசன் படம். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஃப்ரோசன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், அதாவது லெட் இட் கோ அப்படின்ட்டு. அது வந்து நல்லா பாடியிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ தான் அந்த பாட்டு வேறு வந்துச்சா, சரி ஓகே நம்ம வந்து அதாவது டேலண்ட் இருந்துச்சுன்னா வந்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ, எதையும் வெளியே காட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில். சரி ஓகே, இவங்க வேறு இப்போ சொல்கிறாங்களா, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, சரி ஓகே நம்ம டேலண்ட் இனிமேட்டு நம்ம காட்ட வேண்டாம். நம்ம போய் டேலண்ட்டை காட்டினோம்னா அவன் வந்து நம்மளை ஏதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டு மேதாவி அப்படின்னு நினச்சிக்கிறான். சரி என்னத்துக்கு நம்ம காட்டுவோம் அப்படின்னு நான் எனக்குள்ளே அப்போ வச்சுக்கிட்டேன். இப்போது வெள்ளிக்கிழமை நான் வந்து நாங்கள் மாஸ்க் போயிருந்தோம்.
மாஸ்க் போயிட்டு மாஸ்கில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். மாஸ்க்கு முடிஞ்சுட்டு ஹக்கீம் பாய் வந்து 2 பேர்த்துக்கும் பிரியாணி வாங்கினார். பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு அன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சந்திப்பு, ஒரு ரேண்டமான சந்திப்பு. அந்த ரேண்டமான சந்திப்பு யார் அப்படின்னா சித்திக், அதாவது எங்கள் கம்பெனியில் கோகோ ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு டிஎல். அவர் வந்து 8.5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு இப்போ நல்ல நண்பர் ஆகிட்டார். அவரோட அறிமுகம் கிடச்சிது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுதான் இப்போது அவர்கிட்ட நான் வந்து இங்கே கேஃபிட்டேரியாவில் பேசினேன். கேஃபிட்டேரியாவில் பேசிவிட்டு அவர் பிளேஸுக்கு போயிட்டு அவரை மீட்டிங் ரூம்கே கூப்பிட்டு போயிட்டார். நீங்கள் பேசுங்க அப்படின்னு 1 மணி நேரம் அவர் வேலையை விட்டு எனக்காக அவர் பேசினார். அப்போது என்ன சொன்னார்னா, உங்கள் டேலண்ட் இருக்குன்னா அதை வெளிப்படுத்துங்க. அதாவது நீங்கள் மற்றவனை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. மற்றவனுக்கு அதை டீல் பண்ண தெரியலனா அது அவனோட கவலை. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, நீங்கள் அதை வெளிப்படுத்துங்க. அது வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து இது பண்ணி தராரு. அதாவது ஹக்கீம் பாய் வந்து டப்புன்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இது உள்ளே வந்தது எதுவுமே வந்து அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா, ஹக்கீம் பாய் வந்து நண்பர். அதாவது நான் எப்படி இஸ்லாமுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஹக்கீம் பாய் வந்து நண்பர். இங்கே தான் வெளியே வந்து அந்த 2 ஸ்டூல் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டூலில் உட்காந்துருந்தான். ஹக்கீம் பாய் எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தார். இந்த பக்கம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேசினார் இல்லைங்களா, அவர் உட்காந்துருந்தார். இன்னொன்று வந்து டபரிஸ்ஜின்னு ஒருத்தர், அன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கராக இருந்தவர், ஹிந்துவாக இருந்து முஸ்லீமானவர், அவர் இருந்தார். இவங்க 3 பேருமே எனக்கு பரிச்சயமானவங்க. இந்த 3 பேர் இல்லாமல் ஆக்சுவலாக நான் யாருனே தெரியாது. அதாவது நானும் கொஞ்சம் குழந்த மாதிரி தாங்க இருப்பேன். அதாவது எனக்கு பரிச்சயமான இல்லாதவங்கிட்ட டக்குன்னு போய் பேச மாட்டேன். இதயத்துல்லா அண்ணா வந்து அது வரைக்குமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ நான் வந்து எனக்கு அது வரைக்குமே தெரியாது. அவராக வந்து பக்கத்தில் டபரீஸ் பக்கத்தில் உட்காந்துருந்தார். தனி ஒரு சேரில் தான் உட்காந்துருந்தார். சேரில் உட்காந்துட்டு அவர் சொன்னார், இவங்கெல்லாம் சொன்னதை எல்லாத்தையும் உடைச்சிட்டார். எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டார். நீ இந்த மாதிரி இருக்கனா நீ இஸ்லாம் தான், நீ முஸ்லீம் தான், நீ இஸ்லாமில் தான் இருக்க அப்படின்னாரு. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலாக. அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பள்ளிவாசலில் வந்து அவர் இது தொழுகை பண்ணிருந்தார். நான் வந்து நிறையா பேர் வந்து தொழுகை பண்ணுறத பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரெல்லாம் வந்து ஏதோ வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. அதாவது மனோரீதியாக நம்ம அடி ஆழத்துலேருந்து வரணும். நம்ம டிவோஷன் லெவல் வந்து நம்ம அடி ஆழத்துலேருந்து வரணும். அப்போ அதுதான் உன் பர்த் ரைட்டு. அதை விட்டுட்டு நீ ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்க. நான் இப்போ பார்த்தேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து டபரீஸ் தான் இப்போ தொழுகை பண்ணுறதை வந்து கைட் பண்ணார். ஹக்கீம் பாய் இருந்தார். அப்போது நான் பார்த்தேன், அதாவது இதயத்துல்லா அண்ணா வந்து இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேரலான ஒரு லைனில் அதே லைனில் அவர் உட்காந்து தொழுகை பண்ணிருந்தார். அவர் என்ன கவனிச்சாரான்னு தெரில, நான் அவரை கவனித்தேன். அதாவது அவர் தொழுகை பண்ண விதம் அங்கே அசந்துட்டாங்க. ஐ எம் ஜஸ்ட் அஸ்டவுண்டட், அதுதான் சொல்லணும் ஆக்சுவலாக. அவரை பார்த்த உடனே ஐ எம் ஜஸ்ட் அஸ்டவுண்டட். எந்த விதத்தில் அவர் தொழுகிறார், இதுதான். நீ எதையோ பிடிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி தான் தொழுகணும் அப்படின்னாரு. அன்னைக்கு பார்த்து கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஆக்சுவலாக இது அவர்கிட்ட என்ன சொல்லலை, இந்த ஸ்பீச்சில் தான் அவர்கிட்டே சொல்கிறேன். ஏன்னா அதை வந்து ஆக்சுவலாக ரொம்ப அதாவது வெக்கப்பட்டு ஷையில் விட்டுறீங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது அவ்வளோ மேன்மையாக இருக்குது. நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி வந்ததான் அப்படி வந்து அப்படியே இஸ்லாமுக்குள்ளே அப்படியே வந்தேன். இப்போது அப்படியே வந்துட்டு அன்னைக்கு தான் வந்து சில புக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதாவது இஸ்லாமை இந்த தொடர்பு, இந்த புக்கு கொடுத்த திருக்குரானோட தொடர்பு என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து சேலம் ராஜாராம் நகரில் இருக்கேன். ஒரு 3 வீடு தள்ளி போனீங்கன்னா மேல் வீட்டில் வந்து ஷபானான்னு ஒருத்தவங்க தங்கியிருந்தாங்க. ஷபானா, அவங்க பொண்ணு பேர் வந்து நஷீனா, அவங்க அப்பா வந்து நாசர். அவர் வந்து அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அம்மாவும் அந்த ஷபானா ஆண்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க. அதாவது அவங்க பண்ணுற அந்த கொத்துக்கறி வடைன்னு ஒன்று இருக்குங்க, அந்த டேஸ்ட் நாங்கள் சாப்பிட்ட பிறகு வேறு எங்கேயும் சாப்பிட்டது இல்லைங்க. அந்தளவுக்குலாம் வேறு சான்ஸே இல்லை. அதாவது இந்த ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டலுங்கெல்லாம் பிச்சை வாங்கணும் நம்ம. அதாவது அதுதான் நமக்கு தெரியறதில்ல. நம்மக்கிட்ட வந்து நம்ம அரேபியன் குசைனில் வந்து இவ்வளோ நல்லது இருக்குது, அந்த நல்ல விஷயம் வந்து நமக்கே தெரியறதில்ல. இன்னொருத்த வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது.
அது எப்படின்னா, இங்கேருந்து விவேகானந்தரே நமக்கு தெரிலிங்க, அங்கே போய் வந்து அந்த வேர்ல்டு ரிலீஜியஸ் கமிட்டியில் போய் பேசின பிறகு தான் நமக்கே தெரியுது விவேகானந்தர் இவ்வளோ இருக்கார், ஞானம் அடைஞ்சிருக்காரு, இவ்வளோ புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு அங்கே போய் பேசின பிறகு தான் நமக்கே தெரியுது. அதுதான் அது என்னென்னா அந்த வெஸ்டர்ன் மோகம், அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. அதாவது செல்ஃபி வந்து 1648ஆம் ஆண்டு இங்கே இருக்கிற இந்தியர் தாஜ்மஹாலில் போய் எடுத்துட்டாரு. அப்போல்லாம் யாருக்கும் தெரியல. இப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அகாடமி அவார்ட்ஸில் போய் எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து உங்களுக்கு செல்ஃபி எடுத்த பிறகு தான் உங்களுக்கு செல்ஃபியே தெரியுது. எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃபி எடுக்காத ஆளே இல்லை. எங்கேயாவது செல்ஃபி எடுக்காத ஆள் இருக்கீங்களா? பாய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது பழைய ஆட்கள் எடுக்க மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதுதான் இப்போ செல்ஃபி எடுக்கிறப்போ இது ரயில்வே அடித்து செத்தே போயிட்டாங்க. ஏன்னா அப்படியாடா அவன் செல்ஃபி தேவை, ரயில் வரப்போ பிடிக்கணும், செத்து போயிட்டாங்க, போச்சு. கொஞ்சம் செல்ஃபி எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஷூட் பண்ணாடே தள்ளி நின்று ஷூட் பண்ண வேண்டியதாண்டா, அதை செத்தே போயிட்டான். இப்போ இதுதான் நடக்குது. அதாவது வெஸ்டர்ன் மோகம் வந்து எல்லாமே அதாங்க, எல்லாமே மீட்டருக்குள்ளே நிப்பாட்டினா எல்லாமே நல்லது. நமக்கு எது மீட்ரு எது அளவுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று, அந்த சித்திக் நண்பர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் மீட்டிங் ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல விஷயம் சொன்னார். அதாவது அவர் குரான்லேருந்து படித்த வாசகத்தை எனக்கு வந்து கோட் பண்ணார். அது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ் வந்து எந்த ஒரு செயலையும் வீணாக்க மாட்டான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய லைஃபுக்கு இதுக்கு நிறையா காரலேஷன்ஸ் இருக்குது. நான் சில வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். அது இன்னும் வந்து வெளியே உலகத்துக்கு தெரியல. சில நிறையா விஷயங்களை ஒரு பல பரிமாணத்தில் வந்து இயங்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம இயங்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. சரி, அப்படி பார்க்குறப்ப வந்து அவர் வந்து நண்பர் வந்து கரெக்டான ஒரு இது சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார். இன்னொன்று வந்து, நீங்கள் யாருக்காகவும் பயப்படாதீங்க, உங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் பயப்படுங்க அப்படின்னார். இது எங்கே தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோடய சொந்த அத்தை வந்து அப்பா வழி பிறந்த இருக்கிற அத்தை வந்து மாங்க்குங்க. மாங்க் அப்படின்னா இப்போது எப்படி கிறிஸ்டியன்லலாம் எப்படி இருக்காங்களோ சிஸ்டர்ஸ், அந்த மாதிரிலாம் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களோ, அந்த மாதிரி நம்ம ஹிந்துவிசமில் எங்கள் சாரதா கமிட்டியில் வந்து சன்னியாசம் பெற்று இருக்காங்க. அவங்க பேர் வந்து உமாபதி பிரியா அம்பா. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயப்படுவாங்க. நான் என்னடா துறவியில் இருக்காங்க, துறவியில் இருந்தால் தான் கெத்தாக இருக்கணும், இவங்க போய் இப்படி பயப்படுறாங்களே எல்லாத்துக்கும் வந்து. அதாவது என்கிட்ட ஃபோனில் பேசணுன்னா கூட பயப்படுவாங்க. எனக்கு ஒரே டவுட்டு, என்ன அவங்க தான் கெத்தாக இருக்கணும், என்ன போய் அவங்க யாருக்கு என்னத்துக்கு நம்ம பயப்படணும்? அதாவது புள்ள குட்டியாக தான் இருந்தால் பயப்படலாங்க, நாளைக்கு வந்து ஃபீஸு கட்டணும், பால் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம் இல்லைங்களா? இவங்க போய் இப்படி பயப்படுறாங்களே எல்லாத்துக்கும். அதாவது அவங்க சக அம்பாக்குள்ளேயும் அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குங்க. காழ்ப்புணர்ச்சி இல்லாத இடமே இந்த உலகத்தில் கிடையாது. காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்களும் கொஞ்சம் பயப்பட்டாங்க. இதுதான் எனக்கு அதாவது அவங்ககிட்ட இருந்ததும் ஒரு ரேஷனல் ஃபியர் தான். அவங்க எல்லாத்தையும் இறைவன் நினச்சி இறைவனுக்காக பயந்துருக்காங்க. அதாவது இறை அச்சம்ங்கிறது வந்து நல்ல பாயிண்ட் தான். அதுவும் நான் வந்து இஸ்லாமுக்குள்ளே வந்த போது தான் கற்றுக்கிட்டேன். நீ ஒருத்தனுக்கு மட்டும் பயப்படு, படைச்சவனுக்கு மட்டும் பயப்படு, வேறு ஒருத்தனுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படி சொன்னார். இன்னொன்றும் சித்திக்கு நண்பர் வந்து சொன்னார். அவர் என்னன்னா, நீ ஃபஸ்ட்டு இஸ்லாமுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னா முக்கியமான ஒரு 3 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை, செகண்டு வந்து தொழுகை, தேர்டு வந்து நம்ம தர்மம் பண்ணோம். சரி, தர்மம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். என்னால் முடிஞ்ச தர்மத்தை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதை தாண்டி வந்து எனக்கும் தோணும், இப்போ நம்ம அதாவது நேச்சரில் சிலதெல்லாம் பூந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விதி வந்து உங்களுக்கு வெளிப்படும். என்ன அப்படின்னா, கிவ் பிஃபோர் யூ டேக். இதுதான் நேச்சரில் வந்து ஒரு விதி. அதாவது நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா கொடுத்துருக்கணும். இப்போ இதோட கனெக்ஷன் என் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய தாத்தா இருக்கார், அப்பா வழி தாத்தா. அதாவது அவர் பேர் வந்து பழனிவேலு, பழனிவேலு. அவர் வந்து பட்டறிவில் வேலை பார்த்துட்டு இருந்த சிவில் இன்ஜினியர். அதாவது கட்டணம்லாம் சூப்பராக கட்டுவார். அதாவது இப்போல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றுமே படிக்காமல் வரதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போல்லாம் வந்து பிஆருக்கு அது இதுன்னு படித்து டிசைனாக போட்டு 4 வருஷம் முக்கி அதுக்கப்புறம் வந்து படிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அசால்ட்டாக இப்போ ஒரு புக்கு தான் நான் பார்த்துருக்கேன் வீட்டில். நல்லா இவ்வளோ பெரிய பவுண்டு புக்கு இருக்கும். நல்லா அப்போ அந்த காலத்தில் ஒரு லைட் ப்ரௌன் அட்டை போட்டிருப்பாங்க.
அந்த அப்படி எடுத்து பார்த்தேன், சில ஃபிகர்ஸ்லாம் பார்த்தேன். எங்கள் தாத்தாவோடைய வரைஞ்சிருந்தார். அது போதுங்க, அவ்வளோதான், பட்டறிவு தான். இங்கே நம்ம போய் ஜெயிக்கணும்னா பட்டறிவு தான் தேவை. அதான் ஏட்டு சுரக்கா கறி என்றைக்குமே உதவாது. நம்ம நம்ம மூதாதைகள், தமிழ் மூதாதைகள் எப்போயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தப்போ எங்கள் தாத்தா வந்து நல்லா வந்து கட்டடம் வந்து கட்டுவார். அப்படி என்கிட்டயே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து பழனிவேல் பேரனாப்பா, நீ நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு அந்த காலத்துலேயே. அதாவது அவருக்கே வந்து காசு கிடையாது, எங்கள் அப்பாவையும் வந்து நல்லா படிக்க வைக்கல, எங்கள் அத்தைங்க யாருக்கும் செய்யலை, அவர் ஒய்ஃபையும் பார்த்துக்கல, அவருக்கே வீடு இல்லைங்க. சும்மா எல்லாத்துக்கும் வந்து வீடும் கோயிலும் கட்டி விட்டுருக்காரு. நான் நினச்சேன், என்ன இவர் தாத்தா இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏதாவது நட்டுக்கிட்டு ஏதாவது லூஸாக இருந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சந்தேகம் வர்றது தானே, சந்தேகம் வர்றது வந்து இயல்புங்க, மனித இயல்பு. ஸோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். எனக்கு அப்போ புரியல, நான் அப்போ இருந்த யதார்த்தத்தில் எனக்கு வந்து புரியல. சரி, ஓகே, இப்போ தான் எனக்கு புரியுது. அதாவது இஸ்லாமுக்குள்ளே வந்த பிறகு தான் சரி, எங்கள் தாத்தா அதெல்லாம் உணர்ந்து தான் செஞ்சுருப்பார் போல். அதாவது ஒரு பைசா வாங்கிக்கலிங்க, எல்லாத்துக்கும் எங்கள் ராஜாராம் நகருக்கு ஃபுல்லாக வீடு நான் பெருமையாக சொல்லுவேன். 75% வீடு அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு ஃபுல்லாக, கோயில் முதற்கொண்டு. ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதாவது உமா மகேஸ்வரர் ஸ்ரீ தேனாம்பிகை ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது இல்லாமல் பவானியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த பவானி கோயிலை அவர் தான் கட்டியிருக்கார். இப்போ இதெல்லாம் பார்த்தா அவர் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காரா? இப்போ எனக்கு வந்து இப்போ அந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸில் என்னோடய ஃபார்ம்ஸ் தெரியணும். அதாவது நீங்கள் என்ன சர்வீஸ்னாலும் டக்குன்னு போய் எல்லாத்தையெல்லாம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு உண்டானது எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் பாய் சொன்னார், இப்போது தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. தர்மம்னா நீங்கள் அங்கே அறிவை வந்து தர்மம் பண்ணலாம், அதுவும் ஒரு வே ஆஃப் தர்மம் தான். செகண்ட் வந்து உங்கள் நேரத்தை பண்ணலாம். தேர்டு வாங்க நீங்கள் பணத்துக்கு அப்படின்னாரு, இதுவும் தர்மம் தான். இப்போது உங்கள் சக ஊழியனே வந்து உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கலாம், அவனுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைனா அவன் உட்காந்து ஒரு வாரம் அதில் முக்கிட்டு இருப்பான், அது அவனுக்கு நேரம் வரையும் தானே. நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுங்க, ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் போக்கில் விடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்னன்னா எவனுமே கற்றுக் கொடுக்கறதே இல்லை, கேட்டால் ஸ்பூன் ஃபீடிங்கன்றவானுங்க, அது வேறு விஷயம். இப்படி போச்சு. இப்படி போயிட்டு திரும்ப வந்து போன வாரம் இங்கே வந்திருந்தேன். ஆக்சுவலாக போன வாரம் இங்கே வந்திருந்தேன். அப்போது வந்து நம்ம தம்பி வந்திருந்தாப்புல, அக்ரம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தம்பிகிட்ட நான் ஒரு கான்வர்சேஷன் தான் பேசினேன். தம்பிகிட்ட வந்து கேட்டேன், உன் நம்பர் கொடுப்பா அப்படின்னு. ஏன் நம்பர் கேட்குறீங்களா இல்லை அப்பா நம்பர் கேட்குறீங்களா அப்படின்னு. எதில் பேசினா உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து தம்பிகிட்ட பதில் இல்லை. சரி, நீ ஓ நம்பரே கொடு, அப்பா நம்பரை கேட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓ நம்பரே கொடு அப்படின்னு. சரின்னு தம்பி கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு நானும் தம்பியும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். சரி, ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கேட்டேன், அதாவது தம்பிக்கிட்ட திரும்ப கேட்டேன், மிஸ்கால் ஒன்று கொடுத்தேன். தம்பிக்கிட்ட ஃபோன் இல்லை. சரி, ஃபோன்னா கையில் தானே வச்சுருக்கணும், ஏன் வீட்டில் வச்சா அப்படின்னு கேட்டேன். தெரில, எடுத்துகிட்டு வரணும்னு தெரில அப்படின்னாப்புல. அதாவது அந்த குழந்தையோட தன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பழுக்கற்ற கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. அதாவது இந்த மாதிரியெல்லாம் நம்ம இப்போ பார்க்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துச்சு, அதாவது அழகுனா என்ன, அழகு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த அழகு அப்படின்னா என்ன. அதுக்கு எனக்கு அன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக ஆன்சர் கிடச்சிது. அதாவது இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப கம்மிங்க. அந்த அப்பழுக்கற்ற கள்ளங்கபடம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது தான் அழகு. அப்படி வந்து போன வாரம் அனுபவம் வந்து அப்படி இருந்துச்சு. இன்னொன்று, இங்கே இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து ஜென்ஸ் அப்படிங்கிறனால நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்துலேயும் வந்து நிறையா அதாவது பசங்க இருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது எந்த காரணக்காரியம் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோங்க. பசங்களை அவங்க ஒரு 7 வயசு வரைக்கும் அவங்க நீங்கள் தயவு செஞ்சு அவங்க மனசில் பயத்தை விதைக்காதீங்க. அதாவது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாத்தான் வந்து பிடிச்சிரும், சாமி இப்படி பண்ணலைன்னா கண்ணை குத்திடும். யாரை நீங்கள் பயன்படுத்துறீங்க? அதாவது அந்த குழந்தைக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக என்னோட அப்பா அம்மாலாம் வந்து சமுதாயத்தின் பலிகடா.
நம்ம எல்லாருமே வந்து சமுதாயத்தின் பலிகடாக தான் இருக்கோம். என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு ஒருத்தனும் ஒன்றும் தெரியல. ஆனால் அவன் ஏதோ மெத்த பிடிச்ச மேதாவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த பிஞ்சு மனசில் நீங்கள் தயவு செஞ்சு நஞ்சை விதைக்காதீங்க. ஒரு 7 வருஷம் அதோட இயல்புலேயே விட்டுருங்க. ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். அது இயல்புலேயே பண்ணுங்கள். நீ என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து பேரண்ட்ஸ்னால் வந்து நர்ச்சர் பண்ணணும். அப்பான்னு ஒரு படம் இருக்குது, அது சமுத்திரகனி வந்து நல்லா சொல்லியிருப்பார். அந்த ஆன்மா வந்து உங்கள் மூலியமா வந்தது, அவ்வளோதான். நீங்கள் நர்ச்சர் பண்ணல அப்படின்னாலும் தயவு செஞ்சு நஞ்சை விதைக்காதீங்க. அதான் இன்னொரு விஷயம் வந்து இங்கே எல்லோரும் ஜென்ஸ் இருக்குன்னா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம 21வது செஞ்சுரி வரைக்கும் இருக்கோம். இந்த 21வது செஞ்சுரி வரைக்குமே இந்த உலகம் வந்து ஆண்கள் கிட்ட தான் இருந்திருக்கு. நான் ஒரு மாற்றமாக ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக பெண்கள் தான் வந்து வலிமை மிக்கவர்கள். அதாவது வீக்னஸ்லாம் கிடையாதுங்க. பிரசவ வலி உலகத்திலே மிகப்பெரிய வலி பிரசவ வலி, அவங்க தான் தாங்குறாங்க. ஏங்க 3 கிலோ வெயிட்டை நீங்கள் உங்கள் வயிற்று முன்னாடி போட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு போட்டு நடங்களேன், ஒரு நாளைக்கு நடங்களேன். யாராலையும் முடியுமா? 10 மாதம் சுமக்கிறாங்க அவங்கள, இவ்வளோ பெரிய வலியை சுமக்கிறாங்க. ஆனால் யார் வலிமை மிக்கவங்க? நம்ம தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தான் வந்து வலிமை மிக்கிறோம். ஒன்றும் கிடையாது, பெண்கள் தான் சக்தியே, பெண்கள் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கு அவங்களுக்கான மதிப்பை கொடுங்க. பெண்கள் குழந்தைகள் கிட்ட தான் எதிர்காலமே இருக்குது. குழந்தை மனசை நஞ்சை விதைக்காதீங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. இந்த தங்கமான வாய்ப்பு அளித்த பாய்க்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி.